நார்த் இந்தியன் ஸ்டைல் மல்புவா எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு அரை கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மல்புவாவுக்கு பால் சேர்த்து தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் வெதுப்பாக இருக்க பால் அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கை பொறுக்கிற அளவு சூட்டில் இருக்கணும். நார்த் இந்தியன் சைடில் இது ஒரு ஃபேமஸான ரெசிபிங்க. ஆனால் நம்ம ஊர் சைடில் இதுலேயே ஒரு முட்டையை சேர்த்துட்டு ஒரு வாழைப்பழத்தை அப்படியே போட்டு சேர்த்து பிசைஞ்சுட்டோம்னா கஷாயம். இதில் முட்டையெல்லாம் சேர்க்காமல் பண்ணுறதுனால இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் மல்புவான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சுருந்த வெதுப்பான அரை கப் பாலையும் ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அரை கப் பால் கரெக்டாக இருக்கும். அரை கப் அளவு பால் சேர்த்து பிசையும் போது நல்லா இந்த மாதிரி கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இப்போ இதில் நம்ம ஒரு அரை கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு நாட்டு சர்க்கரையும் ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தான் இது கூட சேர்க்க போகிறேன். பவுடர் பண்ண நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரோட ஹீட்டுக்கு இலகுன மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி நல்லா மாவில் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த வெல்லம் இந்த நம்ம பால் கொஞ்சம் சூடாக ஊற்றணும் இல்லைங்களா, அதுக்கே நல்லா இலகி வரும். பாருங்கள், நல்லா நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி பிசையும் போது நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 1/4 கப் அளவு அந்த வெதுப்பான பால் சேர்த்துட்டு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, பால் தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவு பால், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு பால், தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 3/4 கப் அளவு, 3/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவு மட்டும் நீங்கள் பால் சேர்த்துக்கிட்டால் போதும். பாருங்கள், நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி வரணும். இதுதான் மல்புவா ஸ்வீட் செய்கிறதுக்கான கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஆயில் ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம். ஒரு பேனில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா ஒரு சூடு பண்ணிக்கலாம். பாருங்க, ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஓரளவு சூடான போதும், ரொம்ப சூடாகணுன்ற அவசியம் இல்லை. இப்போது ஒரு கரண்டி மாவை சென்டரில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். உங்களுக்கு சரியாக வரல, ரொம்ப கெட்டியமாக இருக்குதுன்னா கூட நீங்கள் லைட்டாக வெதுப்பான தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் கூட நீங்கள் செஞ்சு கூட ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 2 சைடும் திருப்பி போட்டு ஆயிலோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்துக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் கொஞ்சம் கெட்டியாக வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் இலகுவாக நல்லா கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் வெதுப்பான தண்ணி சேர்த்தேன். நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நமக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கணும். அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன பிளேட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதை ஆயிலில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பிளேட் மேலே அப்படியே இதை ஊற்றுங்க. பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. நீங்கள் மாவு ஆயிலில் ஊற்றும் போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதை அழுங்காமல் எடுக்கணும். பார்த்து எடுங்க, ஏன்னா ஆயில் கையில் தெரிச்சிட போகுது. சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இந்த மல்புவா ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும், ஸ்வீட் ரெசிபி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.